நடிகர் ராஜேஷின் உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் அஞ்சலி செலுத்தியுள்ளார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சோமசுந்தரம் வழங்க கேட்கலாம். சோமசுந்தரம், விவரங்களை பதிவு பண்ணலாம். மறைந்த நடிகர் ராஜேஷ் உடல் சென்னையில் வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் அஞ்சலி செலுத்தியுள்ளார். உடல்நலக்குறைவால் நடிகர் ராஜேஷ் மறைந்தார். அவரது உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் இன்று காலை அஞ்சலி செலுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சோமசுந்தரம் வழங்க கேட்கலாம். சோமசுந்தரம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் மோனிஷா. சென்னை ராமாபுரத்தில் பழம்பெரும் நடிகர் ராஜேஷ் வயது 75. இவர் உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி உயிரிழந்த நிலையில் அவரது உடல் ராமாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அதாவது இருதய அறுவை சிகிச்சை செய்த நிலையில் ஓய்வு பெற்று வந்திருந்தார். இந்த நிலையில் அவர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவில் கன்னி பருவத்திலே அந்த 7 நாட்கள், மக்கள் என் பக்கம், ரெட், கருமுதலை உள்ளிட்ட படங்களில் நடித்து புகழ் பெற்றார். இந்த நிலையில் அவரது உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர், சினிமா துறையினர், அரசியல் தலைவர்கள் என பலர் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று அவரது உடல் மாலை நல்லடக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரது இல்லத்திற்கு நேரில் வந்து அவரது உடலுக்கு மலர் மாலை போட்டு அஞ்சலி செலுத்தினார் மற்றும் அவரது மகள் ஆகியோருக்கு ஆறுதல் தெரிவித்தார். அதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ரஜினி அவர்கள், ராஜேஷ் தன்னுடைய நெருங்கிய நண்பர், பெரிய ஹீரோவோ, குணச்சித்திர நடிகரோ, டைரக்டரோ, அரசியல்வாதியோ இல்லை. ஆனாலும் எல்லா பிரபலங்களும் அரசியல்வாதிகளும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துகின்றனர். அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதற்கு இது ஒரு சான்று எனவும், அவருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது, நிறைய படித்தார், நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டார். சினிமா, அரசியல், விஞ்ஞானம், மீனானம், அதே போல் ஆன்மீகம் எல்லாவும் அவருக்கு தெரியும் எனவும், மற்றவர்கள் தெரிய வேண்டும் எனவும் பாடுபட்டார் எனவும், தனக்காக பல்வேறு அறிவுரைகளை வழங்கியுள்ளார் எனவும், நான் நீண்ட நாள் உயிர் வாழ வேண்டும் என ஆசைப்பட்டார் எனவும், எனக்கு என்னென்ன சாப்பிட வேண்டும் என அதை பற்றி கூறினார் எனவும் தெரிவித்தார். மேலும் அவரது ஆன்மா சாந்தி அடைய வேண்டுகிறேன் எனவும் கேட்டுக்கொண்டார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சோமசுந்தரம். நடிகர் ரஜினிகாந்த் பேசிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நெருங்கிய நண்பர் ராஜேஷ் அவர்கள் எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு ரொம்ப இனிய நெருங்கிய நண்பர். அவர் பெரிய ஹீரோவோ, இல்லை பெரிய குணசித்த நடிகரோ, இல்லை பெரிய ப்ரொடியூசரோ, டைரக்டரோ, அரசியல்வாதியோ கிடையாது. இருந்தாலும் தமிழக மாண்புமிகு முதலமைச்சர்லேருந்து இசைஞானி இளையராஜாவிலிருந்து எல்லா பிரபலங்களும் ஒரு மறைவுக்கு அஞ்சலி செலுத்துறாங்கன்னு சொன்னா அது ஒரு எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு சான்று. இந்த ஆடு தொடாத இலையன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி அது தெரியாத விஷயங்களே கிடையாது. நிறைய படிப்பாரு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவார். உலகில் இருக்கிற சினிமா, அரசியல், விஞ்ஞானம், மெய்ஞானம், ஆன்மீகம், மதங்கள், அது எல்லாமே அவருக்கு தெரியும். தேடுதல், அவ்வளவு தேடுதல். அவருக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு பாடுபடுறாரு. அந்த மாதிரி ஒரு நல்லவரா அவர் வாழ்ந்தாரு. எனக்கு அடிக்கடி சந்திச்சு நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், அதுக்கு நீங்க என்னென்ன செய்யணும், என்னென்ன சாப்பிடணும் அப்படியெல்லாம் சொல்லுவாரு. அவங்க திடீர்னு இப்போ நம்ம கூட இல்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. நல்ல மனிதர், அவருடைய எழுப்பு பேர் எழுப்பு.